ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அரைக்கீரை கடையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது கடையல்னு சொல்லலாம், மசியல்னு சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீரை வேக வைக்கிறதுக்காக சட்டியில் தண்ணி வச்சுருக்கேன். கீரை இங்கே அலசி எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் தண்ணியில் சேர்த்துக்கலாம். ஒரு கட்டு அரைக்கீரை எடுத்துருக்கேன். 4 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். அடுத்து பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசாகவே அரிஞ்சுக்கோங்க. அடுத்து 2 பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். காரமாக இருந்தால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாவில் காரம் இல்லை, அதனால் நான் ஒரு 4 போட்டுக்கிறேன். அப்புறம் தாளிக்கும் போது காஞ்ச மிளகா போடுவோம் இல்லையா, அதனால் நல்லா உடச்சி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ அப்படியே கலந்து விட்டுருக்கேன். சின்னதாக கோலி குண்டு சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். புளி போட்டு கீரை கடையல் பண்ணும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் புளி சேர்த்து ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நல்லா வெந்துட்டுருக்கு. வெந்ததும் பார்க்கலாம். நல்லா வெந்துட்டுருக்கு கீரை. இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும். அந்த கலர் மாறாமல் இருக்கும். அப்படியே எப்படி பச்சை கலரில் இருக்கோ அதே மாதிரியே இருக்கும். புதுசாக கல்யாணம் ஆனவங்க கூட பயப்படாமல் கீரை கடையெல்லாம் செய்யலாம். சிம்பிளாக தான், ஒன்றுமே இதில் கிடையாது. சிம்பிளானது தான், ஈஸியாக செஞ்சு சூப்பராக கொடுக்கலாம். கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துட்டு இதை மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். இன்னும் நான் உப்பு போடல, உப்பு போட்டுட்டு கடைஞ்சிக்கலாம். இது மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வேக வைக்கும் போது போடல. நல்லா மத்து வச்சு கடைஞ்சி எடுத்தாச்சு. நல்லா கலர் மாறாமல் நல்லா க்ரீன் கலரில் இருக்கு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் சூடானதும் கடுகும் ஜீரகமும் வச்சுருக்கேன். போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. 3 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதோட கீரையில் சேர்த்துக்கலாம். தாளித்த கரண்டிலேயே கீரையை கொஞ்சம் போட்டு அதையும் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான கீரை கடையல் ரெடி. கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.